நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இன்னைக்கு 239வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மதுரையில் இருந்து சரியாக ஒரு 29 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் கேசவன் அப்படின்னு சொல்லக்கூடிய 35 வயது மதிக்கத்தக்க ஒரு நபருக்கு அரசாங்கத்தின் சார்பாக இலவச வீடு வழங்கும் திட்டத்தின் மூலியமாக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக, அதாவது அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கிராமத்தில் இருந்து சரியாக ஒரு 2 கிலோமீட்டர் அவுட்ரு பகுதியில் தாங்க இடம் இருக்குது, அரசாங்கத்தின் இடம். அந்த இடத்துல ஒரு 10 குடும்பங்களுக்கு வீடு கட்டும் திட்டம் மூலியமாக வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதில் நம்ம கேசவனும் ஒரு ஆள். முதல் ஆளாக கேசவன் தாங்க வீடு கட்டுறாரு. அப்படி வீடு கட்டி அங்கே குடியேற போவதற்கு முன்னாடி அவருக்கு அங்கு நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷிய சம்பவத்தை தான் நாம் இன்னைக்கு 239வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, இது உங்கள் ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இப்போ வர நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களை, இன்னைக்கான அந்த அதிபயங்கர அமானுஷிய சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கர அமானுஷிய சம்பவமானது மதுரையில் இருந்து சரியாக ஒரு 29 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் கேசவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 35 வயது நிறைந்த ஒரு நபருக்கு தாங்க அரசாங்கத்தின் சார்பாக இலவச வீடு வழங்கும் திட்டம் வந்திருக்குது. அதன் மூலியமாக நம்ம பலன் அடைஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விண்ணப்பிக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பெற்றோர்களுடன் தான் அவர் ஆரம்பத்தில் இருந்து வசித்து வந்திருக்கிறாரு. கையழக வீட்டுக்குள்ளே ஒட்டுமொத்த குடும்பத்தோடு வசித்த அவருக்கு அரசாங்கம் 2013-14 அந்த காலகட்டங்கள் அவருக்கு இடம் வழங்குது. இடம் வழங்குறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கும் பாதி அமௌண்ட் அரசாங்கமே ஏற்றுக்கூடும் அப்படிங்கக்கூடிய காரணத்தினால அதுக்கு விண்ணப்பிச்சு அந்த வேலையை முன்னேற்பாடோடு செய்கிறாரு. அவருக்கு இடம் எங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க வாழக்கூடிய கிராமத்தில் இருந்து சரியாக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே அவுட்ரு பகுதியில் அவருக்கு இடத்த ஒதுக்கி இங்கே நீங்கள் வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அவருக்கு மட்டும்தான் அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு அரசாங்கம் ஒதுக்கி இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அந்த கிராமத்தில் ஏற்கனவே ஒரு 4 குடும்பத்திற்கும் பக்கத்து கிராமத்தில் உள்ள ஒரு 5-6 பேருக்கு மொத்தமாக ஒரு 10 நபர்களுக்கு அந்த அரசு புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்காக அந்த திட்டத்தின் மூலியமாக எல்லா வேலையும் பார்த்து வீடும் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. முதல் முறையாக வீடு கட்டுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இந்த கேசவன் அவங்க தாங்க முயற்சி பண்ணுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்குது, யாராவது வீடு கட்டினா நம்மளும் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இடத்த வாங்கி போட்டுக்கிட்டு அதுக்கான வேலைகளையும் பார்த்துக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கேசவன் அவருக்கு முதல்ல இருக்கிறதுக்கு நமக்கு நல்ல வீடு கிடையாது, நம்மளே கட்டிடுவோம், எதுக்கு மற்றவங்களை எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம கட்ட ஆரம்பித்தா எல்லாரும் கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேசவன் அவங்க ஃபேமிலி தான் முத வீடு கட்டவே அந்த ஏரியாவில் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது ஒரு 2-3 மாத காலகட்டங்களே மற்றவங்களும் அடுத்தடுத்து அப்படியே வேலையை ஆரம்பிக்கிறாங்க. சரி, நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலைகளும் நல்ல முறையில் நடந்துகிட்டே இருக்குது. மற்ற வீடுகள் கொஞ்சம் முன்ன பின்ன கிட்ட ஆரம்பித்தாலும் இந்த கேசவன் அவங்களுடைய வீடு ஓரளவுக்கு நல்ல முறையில் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இப்போ பைப் லைன் எல்லாம் போடணும், மேற்கொண்டு பூச்சி வேலைகள் நடத்தணும், மேலும் இரும்பு பொருட்கள் நிறைய பொருட்கள் இறக்குமதியெல்லாம் பண்ணி தான் அந்த வேலையெல்லாம் நல்ல முறையில் முடிக்கணும். முடியக்கூடிய தருவாயை நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் தான் அந்த கேசவனுடைய அப்பா நல்ல சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சரிப்பா, எல்லா வேலையும் நல்லா முடியக்கூடிய தருவாயில் இருக்குது, நீ பொருளெல்லாம் எடுத்து போடும்போது நம்ம வீடை கட்டி பாளையம் காய்ச்சிருவோம், அடுத்து மக்கள் எல்லாம் வீடு ஆரம்பிப்பாங்க, நம்ம வாட்டு குடியேற ஆரம்பிச்சிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் ஒரு பெரியவர் இருக்காருங்க. கிட்டத்தட்ட அவருக்கும் வயசு 55 வயசு வரைக்கும் இருக்குது. அதனால் நீ பொருளெல்லாம் எடுத்து போடுப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தில் பொருளும் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா வேலையும் நடந்துக்கிட்டே இருக்குது. அது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய காரணத்தினால ஏதாவது பொருள் முன்ன பின்ன தொலைஞ்சு போயிருச்சுன்னா என்ன செய்ய, யாராவது திருட்டு நபர்கள் திருடிட்டா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேசவனுடைய அப்பா தாங்க நல்ல சிவம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் வேணா அங்கே காவலுக்கு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. ஏன்னா ஒண்டிக்கட்டையாக தான் அவர் இருக்கிறாரு.
அவங்க மனைவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போனாங்க. அந்த ஒரு காரணத்தினால சரிப்பா நான் போய் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கட்டில் எடுத்து அந்த வீட்டுக்கு முன்னாடி போட்டு அவர் வாட்டுக்கு படுத்துக்கிடுவார். தகர செட்டு ஒன்று இருக்குது, அந்த செட்டுக்குள்ளே எல்லா பொருட்களும் இருக்குது, யாராவது திருடிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அவர் வந்து அந்த இடத்துல போய் தங்கி இருக்கிறாரு. அவர் சும்மா போகலைங்க. அவர் போவதற்கு முன்னாடி அவங்க வீட்டில் வந்து ஒரு குட்டி நாய் ஒன்று இருக்குதுங்க. அந்த நாயை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கே வந்து அந்த நாயை பழக்கப்படுத்திடுவோம், நல்ல முறையில் வளர்த்து இந்த வீட்டுக்கு காவலாகவும் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அவர் இழுத்துட்டு போயிருக்கிறார் நாயையும். அந்த நாயை அங்கே கட்டி போட்டுட்டு அவரும் வந்து நைட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த ஏரியாவில் போய் நைட்டு பொழுதுக்கு அவரே அங்கே தங்கிக்கிடுவாருங்க. இப்படி வீட்டுக்கும் சரி அந்த வீடு வேலை பார்க்கக்கூடிய அந்த பொருளுக்கும் சரி காவலாக இருக்கக்கூடிய அந்த நபருக்கு சரியாக போன ஒரு 2-3 நாட்கள்லேயே வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நள்ளிரவு நேரங்களில் வந்து ஏதோ ஒரு பெண்மணியின் அழுகுரல் சத்தம் வந்து அந்த இடத்துல கேட்க ஆரம்பிக்குது. எப்படி கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு எரியுது, யாராவது என்னை அணைச்சி விடுங்க, எனக்கு எரியுது, என்னை காப்பாற்றுங்க, யாராவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பெண்மணியின் அழுகுரல் சத்தம் வந்து பயங்கரமாக அந்த ஏரியா முழுவதும் கேட்குது. அங்கே வந்து ஒரு 4-5 வீடுகள் கட்டுமான வேலைகள் நடக்குது. ஆனால் அங்கே யாருமே தங்கலை. இவர் மட்டும்தான் அந்த வீட்டு பொருளுக்கு காவலாக வந்து ஒரு பெரிய ஆள் இல்லையா, அந்த காரணத்தினால அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் என்னடா இது புதுசாக சத்தம் கேட்குது, 2 நாளாக கேட்கல, ஒருவேளை 2 நாளாக நம்ம எதுவும் கவனிக்கலையா, என்னடா இது சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கட்டில் இருந்து எழுந்து உட்காந்து கேட்குறாருங்க. நாயுடைய சத்தம் வந்து கேட்கவில்லை. என்னடா நாயை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாருங்க. தூரத்தில் நின்றுக்கிட்டு குலைச்சிக்கிட்டு இருக்குது, அது மட்டும் தெரியுது. ஆமாம், பக்கத்தில் இருந்தால் தெரிஞ்சிருக்கும், இப்போ தூரத்தில் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில், அதாவது தலைமாட்டுக்கு பக்கத்தில் அந்த கட்டில் போட்டு படுத்துருக்கிறாரு இல்லையா, அந்த தலைமாட்டுக்கு பக்கத்தில் பேட்டரி லைட் வச்சுருக்கிறாரு. அடித்து அதை அப்படியே சத்தம் கேட்கக்கூடிய இடத்த நோக்கி அப்படியே அடித்து பார்க்குறாரு. மேற்கொண்டு வந்து அந்த நாய் நிற்கக்கூடிய இடத்தையும் பார்க்குறாரு. நாய் வந்து அவரை விட்டு தாண்டி போய் தாங்க நின்று கத்திக்கிட்டே இருக்குது. இப்படியே வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து அலறிக்கிட்டு இருக்குது. இந்த சத்தத்தை கேட்டு அவரே மிரண்டு விட்டார். ஏன்னா அவர் வந்து பயப்படலை, யாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போல, இந்த இடத்துல எரியுது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு யோசனையில் வந்து 2-3 எட்டு முன்னாடி வந்து பார்க்குறாருங்க. அப்போ இன்னொரு சத்தம் அவருக்கு கேட்குது. அப்படி என்ன கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அரசாங்கத்தின் சார்பாக இடம் வழங்கி வீடு கட்ட மட்டும் அனுமதி கொடுக்கலங்க, தண்ணி வசதியும் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 அடிபம்பு, அந்த 10 குடும்பத்திற்கு 2 அடிகுழாயும் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு அடிகுழாய் வந்து அந்த நேரத்திற்கு யாரோ அடிச்சுக்கிட்டு இருப்பது போல் இருக்குது. இவர் அந்த சத்தம் கேட்டுட்டு இந்நேரத்துக்கு யார் நிற்கிறாங்க, அப்போ யாரோ உதவிக்கு வந்துட்டாங்க போல், எரியுதுன்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து அழுகுது. அப்போ அந்த பெண்ணுக்கு யாரோ உதவி செய்ய வந்திருக்காங்க, இங்கே ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு படபடான்னு எந்திரிச்சு போய் அந்த இடத்தை நோக்கி அப்படி போய் பார்க்குறாரு. அந்த அடிவம்பு இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து சரியாக ஒரு 10-20 மீட்டர் தள்ளி ஒரு வீட்டுக்கு சைடு, அந்த வீடு கட்டுமான வேலை நடக்குது, சைடில் நின்று பதட்டத்தோடு என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்குறாரு. அந்த இடத்துல அவர் பார்த்தது தாங்க அதிபயங்கர காட்சி. காரணம் என்னென்னா, யாருமே அந்த இடத்துல இல்லை, அடிகுழாய் மட்டும் அந்த இடத்துல அடிச்சுக்கிட்டு இருப்பது போல இருக்குது. ஆனால் அந்த அழுகுரல் சத்தம் பயங்கரமாக கேட்குது. என்னடா இந்த இடத்துல அடிகுழாய் மட்டும் அடிக்குது, தண்ணி வழிஞ்சுக்கிட்டு இருக்குது, ஆனால் யாருமே அடிக்கலை, ஆளை காணும், ஆனால் சத்தம் மட்டும் கேட்குது, என்னடா ஏதுன்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் அப்படியே பதறி போய் நிற்கிறாரு. அவர் வயசான ஆளாங்காட்டி நல்லா புரிஞ்சுக்கிட்டாருங்க. ஆமாம், கிட்டத்தட்ட 55 வயசு இருக்கும், கிராமத்தில் வரதான். அந்த ஒரு காரணத்தினால நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாரு, இங்கே ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஸ்டெப்பு பேக் எடுத்து அப்படியே பின்வாங்கி வந்து அப்படியே நின்று அப்படியே பார்க்குறாரு. அவர் கண்களுக்கு எதுவுமே தெரியலை, அந்த அழுகுரல் சத்தமும் அந்த அடிகுழாய் சத்தமும் மட்டும் தாங்க கேட்டுக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக இங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் விறுவிறுன்னு அவர் படுக்கை அறையை நோக்கி வந்துட்டாருங்க. படுக்கை அறை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த புது வீடு கட்டக்கூடிய இடத்துக்கு கொஞ்சம் முன்னக்கூட்டி தகர செட்டெல்லாம் இருக்குது, அதுக்கு முன்னாடி தாங்க அந்த கட்டில் போட்டு படுத்துருக்கிறாரு. வீட்டுக்குள்ளே வந்து பெரும்பாலும் வந்து இவர் படுக்க மாட்டார். காரணம் என்னென்னா, இவர் பெரியவர், அவருக்கு தெரியும் புது வீடு கட்டக்கூடிய இடத்துல வந்து கெட்ட சக்திகளின் நடமாட்டம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். தச்சு கழிக்கணும், ஆசாரிமார்களை வச்சு மேற்கொண்டு வந்து அந்த பூசாரிகள் ஐயமார்களை வச்சுக்கிட்டு அங்கே வந்து ஒரு சில கட்டுகள் செய்ய வேண்டியது இருக்குது. அதெல்லாம் செய்யாமல் நம்ம போனால் எதுவும் பிரச்சனை வருமோன்னு சொல்லி பதறி போய் தான் நிறைய பேர் கிராமத்தில் இந்த வழக்கங்கள் உண்டு. அது இப்போ வரைக்கும் நடைமுறையிலையும் உண்டு. புது வீட்டில் வந்து போய் படுக்கிறதுக்கு அப்படி யோசிப்பாங்க. அதுபோல் தான் இந்த பெரியவர் வந்து இப்போ என்னடா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அழுகுரல் சத்தம் அதிகமாக பயங்கரமாக கேட்குது. மேற்கொண்டு வந்து அடிகுழாய் சத்தம் வந்து பயங்கரமாக கேட்குது. எரியுது, யாராவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய சத்தம் பயங்கரமாக கேட்குது. இதுக்கு மேலே நம்ம பொறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, ஏன்னா நாய் தூரத்தில் நிற்கிது, நாயை கூப்பிட்டா வரவே மாட்டேங்குது. இவருக்கும் வந்து சத்தமிட்டு பேசுவதற்கு கூட பயம். ஏன்னா அங்கே அமானுஷ்யமாக நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம சத்தம் போட்டால் நம்மளை நோக்கி வந்துருமோன்னு பதட்டத்தில் தான்
ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் தைரியத்தை மறைச்சிட்டு கீழே கிடக்கக்கூடிய கற்களை எடுத்துக்கிட்டு அந்த அடிகுழாயை நோக்கி எரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் அடிகுழாயை நோக்கி எறிகிறாருங்க. அப்படி அடிகுழாயை நோக்கி 2-3 கல் விட்டதுக்கப்புறம் அந்த அடிகுழாய் சத்தம் இல்லை, அந்த பெண்மணியின் அழுகுரல் சத்தமும் இல்லை, அப்படியே அமைதியாக இருக்குது. அந்த இடமே சர்வ அமைதியாக இருக்குது. என்னடா இப்போ வித்தியாசமாக நடக்குது, இங்கே என்னதான் நடக்குது ஒன்றும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோடு கட்டிலில் உட்காந்துக்கிட்டாருங்க. கொஞ்ச நேரம் கழித்து நாயும் அப்படியே வாலாட்டிக்கிட்டு பதறிக்கிட்டே அவர் பக்கத்தில் பம்முது, கட்டிலுக்கு கீழே போய் பம்முது. அதுக்கப்புறம் நாயை தேய்ச்சி கொடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருக்கிறாரு. நாயும் குட்டி நாய், கொஞ்சம் பெரிய நாய்னா எதிர்த்துரும், இது கொஞ்சம் குட்டி நாயாக இருக்கக்கூடிய காரணத்தினால என்ன பண்ணன்னே தெரியாமல் அந்த இடத்துல விடிய விடிய தூங்காமல் முழிச்சிருக்கிறாரு. காலையிலேயும் பொழுது விடியுது. அந்த நல்ல சிவம் அந்த ஐயாவுக்கு காப்பி தண்ணி வாங்கிட்டு வராருங்க. அவங்க பையன் கேசவன் அவர் சரி அப்பாவுக்கு காப்பி விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டு மற்ற வேலைகள்லாம் இன்றைக்கி குத்தனார் இத்தனை பேர் வருவாங்கப்பா, இந்த வீட்டை கொஞ்சம் நினச்சி விட்ருங்கன்னு சொல்லிட்டு தண்ணி மோட்டரெல்லாம் போட்டு விட்டு வீட்டை நினச்சி விட்டுருங்கப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. பையன்கிட்ட சொல்லலாம்னு நினச்சி நல்ல சிவம் நினச்சாலும் பையன் முத வீடு கட்டுறாரு. மேலும் இது இலவச வீடு. இலவச வீடுன்னா முழுக்க முழுக்க இலவசம் கிடையாதுங்க. பாதி துட்டு நம்ம போட்டால் பாதி துட்டு அரசாங்கம் போடும் அப்படின்னு சொல்லி தாங்க வழக்கத்தின்படியாக தான் கட்டுறாரு. அந்த ஒரு காரணத்தினால் நம்ம ஏதாவது சொல்லி பையன் மனசு விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட எதுவுமே சொல்லலை. அந்த வீடு அப்படியே நினச்சி விட்றாரு. நினச்சி விட்டதுக்கப்புறம் கொத்தனார்கள்லாம் வராங்க. அவங்களும் அவங்கவுங்க வேலையெல்லாம் பார்க்குறாங்க. இவரும் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு யார் அந்த பெரியவர் நல்ல சிவம் அந்த ஐயா ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு வேலைக்காரங்களுக்கு காப்பி தண்ணியெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த கொத்தனார்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு அங்கேயே நிற்கிறாரு. அப்போது ஒரு நடு மத்தியான வேலையில் ரெஸ்ட் ரூம் போகலாம்னு சொல்லிட்டு கையால் ஒரு பெண்மணிங்க, அந்த பெண்மணியின் பேர் சொல்லலைங்க, அந்த ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா கையால் வேலைக்கு வந்தவங்க ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு சைடில் கொஞ்சம் தள்ளிங்க. அந்த நேரத்தில் 2 வீடு வேலை நடக்குதுங்க அந்த ஏரியாவில். மொத்தத்தில் 4 வீடு கட்டுறாங்கன்னு சொல்லோம்ல, அதில் நல்ல சிவம் அதாவது கேசவன் அவங்க வீடு வேலை நடக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி ஒரு வீடு அப்படி சும்மா நடக்குது. அதுக்கு அடுத்த வீடு வீட்டு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கேயும் குத்தனார் வந்திருக்கிறாங்க, இங்கேயும் குத்தனார் வந்திருக்கிறாங்க, வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி ஒரு வேலிக்காடை பார்த்து அப்படியே ஒரு ஓரம் ஒதுங்கி போகிறாங்க. அப்படி ஒதுங்கி போகக்கூடிய அந்த பெண்மணி ஒரு அதிபயங்கர காட்சியை அந்த இடத்துல பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கருகருன்னு ஒரு உருவம் அவங்க ரெஸ்ட் ரூம் போன இடத்துக்கு கொஞ்சம் முன்னக்கூட்டி இருந்து அப்படியே அங்கும் இங்கும் அளவாஞ்சிக்கிட்டு இருப்பது போல் இருக்குது. என்னடா இது சாதாரண பெண்மணி மாதிரி இல்லையே, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உன்னிப்பாக பார்க்குறாங்க. அங்கே இருப்பது பெண்ணே கிடையாது. காரணம் என்னென்னா கருகருன்னு அங்கும் இங்கும் அளவாஞ்சிக்கிட்டு இருக்கிறது அப்படியே ஒரு திசையை நோக்கி மறைஞ்சு போன மாதிரி இருந்திருக்கு. உடனடியாக அங்கிருந்து ஐயோ அம்மான்னு சொல்லி கத்தி குப்பாடு ஓட்டுக்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய வீட்டை நோக்கி ஓடி வராங்க அந்த பெண்மணி. வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய கொத்தனாரும் சரி மற்ற கையாளுகளும் சரி என்னடா அந்த பொம்பளை இப்படி பதறிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. அந்த ஓடி வரக்கூடிய பெண்மணி ஒரு திசையை நோக்கி கையை காமிச்சிக்கிட்டு பதறிக்கிட்டே ஓடி வருது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த நோக்கி எல்லாரும் பார்க்குறாங்க. எல்லோருமே தத்ரூபமாக ஒரு காட்சியை ஒன்று பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா அவங்க கண்களுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு பன்றி ஓடி ஒளிஞ்சு மறையுது அந்த மாதிரி இருக்குது. எல்லாருமே அப்படியே பதட்டத்தோடு பார்க்குறாங்க. என்னடா இது வித்தியாசமாக தெரியுது, எதையோ பார்த்து தான் பதறி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிரண்டு எல்லாம் நிற்கிறாங்க. வந்தவங்க அப்படியே பதறி போய் நிற்கிறாங்க. அப்போ நல்ல சிவம் அவரும் அந்த இடத்துல தான் நிற்கிறாரு. என்னாச்சுதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ சொல்கிறாங்க, சொல்ல முயற்சி பண்ணுறாங்க. கொத்தனார்களும் சரி கையாளுகளும் சரி ஏமா ஏதோ பண்ணியோ நாயோ ஏதோ ஒன்று அதை பார்த்துட்டு இப்படி பதறி வாரியமா அப்படிங்கும்போது இல்லை அங்கே வேறு ஒன்று இருக்குதுன்னு சொல்லி சொல்லும்போது நல்ல சிவம் ஐயா மற்றும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு அந்த இடத்துல ஏதோ இருக்குது, இந்த பெண்மணி ஏதோ பார்த்துட்டு வந்திருக்குன்ட்டு. ஏன்னா இவர் ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்காரு இல்லையா. ஆனால் இந்த பெண்மணி சொல்கிறத யாருமே நம்பவே கிடையாது. இருந்தாலும் சரி வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க. நல்ல சிவம் அவரும் வேலையை பார்க்க சொல்லிட்டாரு. வேலையை பாருமா பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்தையே நோக்கி உத்து பார்த்துக்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய அந்த வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குல்ல அதையும் பார்த்துக்கிட்டு அந்த பெண்மணியும் பார்க்குறாரு. அவருக்கு நல்லா புரிஞ்சுக்கிடுச்சு. அந்த பெண்மணி நடுநடுக்கத்தோடு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுச்சு, கண்டிப்பாக இங்கே ஏதோ இருக்குது, இதை இதுக்கு மேலே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு முடிவெடுத்துட்டாரு. இன்றைக்கி நைட் இங்கே என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தெளிவாக ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேரத்துக்காக காத்திருக்கிறாரு. அதுபோல் இரவு நேரமும் வருதுங்க. இரவு நேரம் வந்ததுக்கப்புறம் தன் குலதெய்வத்தின் திருநீரை எடுத்துக்கிட்டு நேராக இரவு சாப்பாடையும் முடிச்சுக்கிட்டு அந்த புது வீடு கட்டக்கூடிய இடத்துக்கு வராருங்க. தன் கட்டிலோடு சேர்த்து அவர் வளர்க்கக்கூடிய நாயம் சேர்த்து கட்டி போடுறாரு. இரவு முழுவதும் தூங்கக்கூடாது, நமக்கு முழிச்சிருந்து இங்கே என்ன நடக்குங்கிறத பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்காமல் கட்டிலில் முழிச்சிருந்துருக்கிறாருங்க. அப்படியே படுத்துக்கிட்டு காது கொடுத்து கேட்குறாரு. உடனடியாக
அன்றைக்கு இரவு என்ன நடந்ததோ அதே போல் வந்து எனக்கு எரியுது என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து ஏதோ ஒரு குரல் கேட்குது, ஒரு பெண்மணியின் குரல். அந்த குரலை கேட்டுக்கிட்டு அவர் அப்படியே வந்து காத்திருக்கிறாரு, என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம்ட்டு. அதே கொஞ்ச நேரத்தில் அடி குழாயும் வந்து அடிக்கக்கூடிய சத்தமும் கேட்குது. உடனடியாக தன் குலதெய்வத்தின் திருநீர், அதாவது தன் குலதெய்வம் அப்படின்னா ருத்ரகாளி அப்படின்னு சொல்லக்கூடிய காளிதேவியின் அவதாரம் தாங்க அவங்க குலதெய்வம். அந்த குலதெய்வத்தின் திருநீரை கை நிறையா எடுத்துக்கிட்டு ஒருவித பதட்டத்தோடு பயத்தோடு அந்த இடத்தை நோக்கி நெருங்கி போகிறாரு. அந்த பர்டிகுலர் இடத்துக்கிட்ட போனதுக்கப்புறம் அந்த இடத்தையே பயத்தோடு அப்படியே உத்து பார்க்குறாரு. அதற்கப்புறம் மனசுக்குள்ளே அவங்க குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு, தாயே ருத்ரகாளி நீ தான் காப்பாற்றணும் தாயே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போல் திருநீர் எடுத்து அந்த இடத்த நோக்கி எரிகிறாரு. அப்படி எரிஞ்சதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே சர்வ அமைதியாகிருது அந்த இடமே. அதற்கப்புறம் ஒரு நீண்ட அழுகுரலோடு அப்படியே அந்த அழுகுரலும் அப்படியே நிற்கிதுங்க. இவரும் பதட்டத்தோடு அந்த காளிதேவியை மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அந்த திருநீரை நெஞ்சோடு சேர்த்து அணைச்சிக்கிட்டு அப்படியே மெதுவாக மறுபடி அவர் படுத்திருக்கக்கூடிய அந்த படுக்கை அறையை நோக்கி அப்படியே வந்துடுறாருங்க. அந்த கட்டில் நோக்கி வந்துடுறாரு. விடிய கட்டிலே தான் உட்காந்துருக்கிறாரு. கண்டிப்பாக காலையில் எழுந்து போய் மகன்கிட்ட இதை சொல்லி இதற்கு ஒரு முடிவு கட்டிடணும், இதுக்கு மேலே இந்த இடத்துல வீடு கட்டுறது வந்து கொஞ்சம் பயம்தாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கிறாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லமாக விடியுது. அந்த விடிகிற வரைக்கும் வந்து தூங்கவே கிடையாதுங்க அவர். அதே மாதிரி எந்த ஒரு சத்தமும் அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை. காளிதேவியின் நாமத்தை சொல்லிக்கிட்டே அம்மா தாயே ருத்ரகாளி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் எந்த ஒரு அசம்பாவிதமோ அமானுஷியமோ அதற்கப்புறம் அவருக்கு நடக்கவே இல்லை. காலையில் விடிகிற வரைக்கும் பொறுமையாக காத்துக்கிட்டே இருக்கிறாரு. காலையில் விடிஞ்ச உடனே அந்த கட்டில் எடுத்து மடக்கி போட்டுட்டு கட்டி போட்டிருந்த நாயையும் அவுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு விறுவிறுன்னு வந்து பையன்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது அவங்க பையன் சிரிக்கிறாரு. கேள்வி, நீ எப்பா உங்களுக்கு வயசாகி போச்சுப்பா, ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டுட்டு அந்த காட்டுவாயில் என்னென்னவோ நினச்சிக்கிட்டு இப்படி வந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்களே, எல்லாரும் இருக்கையிலே அப்படி சொல்லுவீங்க, இது என்ன நினைப்பாங்க குடும்பத்தில் அப்படிங்கும்போது வந்து அவர் அதற்கப்புறம் முந்தின நாள் கொத்தனார், அந்த கையால் பெண்மணி எல்லாருக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது இவருக்கும் கொஞ்சம் சிங்க் ஆகுது. ஏன்னா இவருக்கு அதிலே விழுந்திருக்குது, இவ்வளோ அலறிக்கிட்டு வந்துச்சு, ஆனால் எதையோ பார்த்துக்கிட்டு பதறிக்கிட்டு வந்துச்சு. அந்த காட்டு வாயில ஏதாவது பன்றியவோ நாயவோ பார்த்துட்டு தான் அது பதறி வந்திருக்கும்னு தான் எல்லாம் நினைக்காங்க. ஆனால் இருந்தாலும் இவர் அடித்து சொல்லும்போது அப்போ இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் கேசவனும் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணுறாரு. எப்போ ரொம்ப யோசிக்க வேண்டாம்ப்பா, ஒரு 2 நாளைக்கு கொத்தனார் வேலை நடக்க வேண்டாம், இன்னைக்கு வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லியிருப்பா, நிப்பாட்டி வைப்பா, ஆசாரிகளையும் வர வேண்டாம்னு சொல்லி ஆசாரி வேலையை நிப்பாட்ட சொல்லி நம்மளுடைய குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வந்தால் கொஞ்சம் சரியாக வரும்னு எனக்கு தோணுதுப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இருந்தாலும் அவங்க மருமகள் யார் கேசவன் அவங்களுடைய மனைவியும் வந்து மாமா தான் சொல்கிறாங்கல்ல, பெரியவங்க சொல்கிறாங்க, ஏதாவது அர்த்தம் இருக்கும், வாங்க நம்ம குலதெய்வம் கோயிலுக்கும் போயிட்டு வந்து ரொம்ப நாளாச்சு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு கிளம்பி போகிறாங்க. சரியாக ஒரு 18 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு அந்த ருத்ர காளியம்மன் அந்த கோயிலுக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. அப்படி போனதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகிட்ட வந்து சொல்லும்போது பூசாரி கொஞ்ச நேரம் தியானம் இருந்துட்டு அந்த அம்மனுக்கு பூஜைகள் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு இவங்களுக்கு பிரசாதத்தெல்லாம் கொடுத்துட்டு, எனக்கு இன்னும் அந்த இடத்துல ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்கும்னு தான் என் உள் மனசு சொல்லுது, இந்த காளி தேவி உங்களுக்கு துணையாக இருப்பாங்க, அதற்கு முன்பு நான் ஒரு ஆளை சொல்கிறேன், அந்த ஆள்கிட்ட போய் நீங்கள் வந்து இது என்ன ஏதுங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஏதாவது வந்து ஒரு விளக்கம் கொடுப்பார், மேற்கொண்டு அந்த பிரச்சனை அங்கே இருந்துச்சு அப்படின்னா அதை தீர்த்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் பூசாரின்னு சொல்கிறாருங்க. காரணம் என்னென்னா அந்த கோயில் பூசாரியோடைய தூரத்து உறவுக்காரர் ஒரு நபர் வந்து ஒரு மாந்திரிக வேலையில் ஈடுபடக்கூடிய நபராக இருந்து வராரு. அந்த மாந்திரிகரும் வந்து காளிதேவியை வச்சு வழங்கக்கூடிய ஒரு மாந்திரிகர் தான். நல்ல காரியத்துக்காக அந்த காளிதேவியை வச்சு தான் அந்த மாந்திரிக வேலையிலே வந்து அவர் ஈடுபடுறாரு. அதனால் வந்து இந்த அம்மன் துணை இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் போய் அங்கே போய் என்னங்கிறத பாருங்கன்னு சொல்லி அட்ரஸை கொடுத்து அனுப்புகிறாங்க. அதுபோலவே சரியாக அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அவங்களுடைய உறவுக்காரர் அந்த காளிதேவியை வச்சு வணங்கக்கூடிய அந்த மாந்திரிகரை நோக்கி போகிறாங்க. சரியாக போன உடனே இந்த கோயில் பூசாரி தான் அனுப்புனாருன்னு சொல்லி எல்லா தகவலையும் சொல்லும்போது, சரி எனக்கு சொந்தக்காரர் தான், அவர் எங்கள் அண்ணாச்சி முறை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளிதேவியை வச்சு சின்னதாக ஒரு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. செஞ்சுட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் அந்த இடத்துக்கு வந்தால் தான் அங்கே இருக்கக்கூடிய அமானுஷ்யம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற முறையில் வந்து பூஜைகள் செய்ய முடியும். இப்போ நான் காளிதேவிகிட்ட வந்து உத்தரவு கேட்டேன், உத்தரவு கொடுத்துருச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வாங்க கையோடு இப்போ அங்கே போய் நம்ம என்ன ஏதுங்கிறத பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலை நேரத்துக்கே வந்து அந்த மாந்திரிகரையும் கூப்பிட்டுட்டு அந்த குடும்பத்தினவர்கள் காரில் மறுபடி வந்து கிளம்புறாங்க. அப்படி நேராக கிளம்பி வந்தவங்க அந்த புது வீடு கட்டக்கூடிய அந்த இடத்தை நோக்கி தான் போகிறாங்க. பக்கத்தில் கூட வந்து கொத்தனார் வேலை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு வீடுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அங்கே வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாந்திரிகர் அங்கே போனதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே ஒத்து பார்க்குறாங்க, அங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிகர் வந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு ஒரு இடத்துக்கிட்ட நின்றுட்டு அந்த காளிதேவி அந்த இடத்துல நின்று வணங்கிட்டு அதற்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி மண் அந்த இடத்துல இருந்து எடுத்து கொஞ்ச நேரம் வச்சு அப்படியே தியானம் பண்ணுறாரு.
தியானம் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரியவர் அந்த நல்ல சிவம் அந்த ஐயாட்ட வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த இடத்துல சரியாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தீயில மாண்டு போன ஒரு பெண்மணி ஆன்மா இங்கே இருக்குது, இங்கே அந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடந்ததா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பெரியவர் கொஞ்சம் யோசனை பண்ணுறாரு. ஆனால் கேசவன் அவருக்கு வந்து டக்குன்னு மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஆமாம் சாமி, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 10-12 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஒரு பெண்மணியை எரிச்சு கொன்னாங்க அப்படிங்கும்போது, எரிச்சு கொன்னாங்க இல்லையா, அந்த பெண்மணி ஆன்மா தான் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அந்த பெரியவருக்கும் புரிஞ்சுக்கிடுச்சு, எல்லா நபர்களுக்குமே தெரிஞ்சுக்கிடுச்சு. ஆமாங்க, சரியாக ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து ஏதோ ஆடு மாடு மேய்க்க வந்த பெண்மணியா இல்லை என்னன்னு தெரியலைங்க, ஒரு பெண்மணியை வந்து எரிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் எரிச்சது யார் என்ன ஏதுங்கிறது வந்து தடையமே தெரியாமல் தான் போயிடுச்சு. அந்த பகுதிக்கு பெரும்பாலும் இந்த கிரிக்கெட் விளையாட போகிறவங்க, மேற்கொண்டு வந்து ஆடு மாடு மேய்க்க போகிறவங்க தான் அதிகமாக போய் வந்திருப்பாங்க. ஆனால் ஒரு 3 பேர் சேர்ந்து தான் எரிச்சு கொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினரால் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் எரிச்சு கொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காவல்துறையினரால் கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னா அரையும் குறையமாக வந்து பாதி எரிஞ்சு பாதி எரியாமல் இருந்த சூழ்நிலையில் தான் இது ஒரு பெண்மணியின் உடல் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதற்கப்புறம் பிரேத பரிசோதனை எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அந்த பெண்ணின் உடம்புல வந்து செமன், அதாவது இந்த விந்தணு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆண்களின் விந்தணு வந்து இருக்குது. அப்போ கற்பழித்து தான் இந்த பெண்ணை வந்து எரிச்சு கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு மாலை நேரத்துக்கு மேலே தான் இந்த மாதிரி எரிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த கிராம பகுதியை வந்து ரொம்ப வளர்ச்சி அடையலாங்க, இப்பயும் ஓரளவுக்கு தான் வளர்ச்சி அடைஞ்சு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்தினால அது இறந்து போன பெண்மணி யார் என்ன ஏதுங்கிறதே தெரிய வரலையாங்க. ஏன்னா முகம் வந்து அடையாளமே தெரியலையா. மேற்கொண்டு வந்து இது போல் வந்து காணாமல் போன பெண்கள் பற்றி தகவலெல்லாம் கொடுத்துருந்தாலும் எங்கே இருந்து யார்கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வரல. இது வெளியிலேருந்து ஏதாவது ஒரு பெண்மணியை கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா, இல்லை அந்த பக்கத்து ஏரியாவில் உள்ள பெண்மணியாக என்ன ஏதுன்னே தெரியல. ஆனால் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த எரிஞ்சு போன அந்த பெண், அதாவது வந்து உயிரோட தாங்க கற்பழித்து எரிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த பெண்ணின் ஆன்மா ரொம்ப உக்கிரமாக அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குது. இது தெரியாமல் அரசாங்கம் உங்களுக்கு இந்த இடத்துல ஒதுக்கிருச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தினவர்கள்ட்டையும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து நான் ஒரு பூஜைகள் செஞ்சால் இதெல்லாம் சரியாக போயிடும் அப்படிங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கே நடந்ததெல்லாம் உண்மைதான், சாமிக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த கொத்தனார்கள் எல்லாருமே, கேசவன் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய கொத்தனார்கள் எல்லாருமே இந்த பக்கத்து வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய கொத்தனார்கள்ட்டையும் கொஞ்சம் பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய காரணத்தினால எல்லாருமே ஆமான்னு சொல்லி ஒருமித்த குரலோடு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து அரசாங்கம் என்ன தான் இடம் ஒதுக்கி கொடுத்தாலும் இவர்கள் தானே வீடு கட்டி வாழ போகிறாங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த மாந்திரிகர்கள்ட்ட வந்து கொஞ்சம் வேண்டுதல் வச்சது ஒரு காரணத்தினால் அந்த மாந்திரிகரும் நல்ல முறையில் வந்து பூஜைகள் செஞ்சு அந்த ஆன்மாவை வந்து அந்த இடத்துல கட்டுப்படுத்தி கைப்பிடி மண்ணோடு எடுத்துகிட்டு போனதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க நண்பர்களே. அதற்கப்புறம் வந்து அங்கே இருக்கக்கூடிய வீடுகள், அந்த வீட்டு வேலைகள் எல்லாமே நல்ல முறையில் முடித்து, ஆசாரி வேலைகள் தச்சு வேலைகள் எல்லாம் முடித்து குடும்பம் குடியேறினது வந்து கேசவன் அவங்க குடும்பம் தான். பயத்தோடு பதட்டத்தோடு தான் குடியேறி இருக்கிறாங்க. ஆனால் அந்த மாந்திரிகரும் சரி, மேற்கொண்டு அந்த காளியம்மன் ருத்ரகாளியம்மன் கோயில் பூசாரியும் சரி, எல்லோருமே அங்கே இருந்திருக்காங்க அந்த இடத்துல. அப்போ இருந்து எல்லாருமே என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அந்த காளி தேவியின் அந்த ஆற்றல் வந்து உங்களை காப்பாற்றும், நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம், அந்த ஆன்மா வந்து இந்த இடத்துல இப்போ இல்லை, நீங்கள் தைரியமாக குடியேறலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் குடியேறி இருக்கிறாங்க நண்பர்களே. மேலும் இந்த அதிபயங்கர சம்பவத்தை நமக்கு அனுப்பியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த கேசவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் தாங்க. அவங்க பையன்கிட்ட சொல்லி அவங்க பையன் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் அந்த வீடு கட்டி அவங்க குடியேறினதுக்கு அப்புறம் கொஞ்ச நாட்களுக்கு வந்து ஒரு பயத்தோடு பதட்டத்தோடு தான் அவங்க பொழுதுகளை கழிச்சிருக்கிறாங்க. அவங்க நல்ல முறையில் இருக்காங்கங்கிற செய்தி அறிஞ்சு தான் அடுத்தடுத்து வீடுகளெல்லாம் கட்டி பாலெல்லாம் காய்ச்சி இப்போ அந்த 10 வீடுகள் வந்து நிறையா வீடுகள் ஆயிடுச்சு. சொல்லப்போனோன்னா ஒரு 15-20 வீடுகள் வரைக்கும் அந்த ஏரியா ஃபுல்லாமே வீடுகள் ஆயிடுச்சு. இப்போ எந்த ஒரு பயமும் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த காளி தேவியின் புண்ணியத்தில் அருளால் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நண்பர்களே, நன்றி, வணக்கம். அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்தில் சந்திப்போம்.